விருட்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரத்தின் தொடக்கத்தை சொல்லுகின்ற போது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். என்னன்னா மற்ற கிரகங்கள் அவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்துதான் நம்ம இந்த வாரப்படம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் தொடங்குகின்ற போது ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது என்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது என்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க, புதிய முயற்சிகள் வேண்டாம். அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை உங்களுக்கு மீண்டும் ஒரு பழைய நிலை வந்துடும். திடீர்னு இந்த தடைப்பட்ட வேலைகள்லாம் மீண்டும் நடக்க ஆரம்பிக்கும். வர வேண்டிய பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். எப்போ? செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை காலை வரை. வியாழக்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரையில் பாத்தீங்கன்னா செய்து வருகின்ற தொழில் வளர்ச்சி அடையும், ஆதாயம் கூடும், புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட ஏற்படும். சனிக்கிழமை மதியம் தொடங்கி லாபஸ்தானத்துல. அப்போ அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான நிலைமை வருது. முதல் 2 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. வேலையில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற எதற்கும் ஆசைப்பட வேண்டாம். வழக்கமான வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க. வேற எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இந்த நேரத்தில் வேண்டாம். அது சிக்கலை உண்டாக்கிடும். வெளியூர் பயணத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு சாதகமான நிலையை பார்க்கணும்னா பாக்கிய குரு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக குரு பகவானுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது எந்த ராசினராக இருந்தாலும் அந்த ராசினருக்கு யோகமான நிலை ஏற்பட்டு விடும். எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்க ஆரம்பித்து விடும். சந்தோஷமான நிலை இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓடிவிடும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். தேவைகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கும். பட்டம் பதவி அந்தஸ்தன் பேர் ஏற்படும். இது ஜென்ம ராசி குரு பார்க்கின்ற காரணத்தினால் குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது. எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டம் இனிமே கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, விலகி சென்ற சகோதரர்கள் கொஞ்சம் தேடி வரக்கூடிய, ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நிலையில இருக்கும். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் ஜெயமாகும். புரியுங்களா? சில பேருக்கு குழந்தை பாக்கியமே ஏற்படும். இன்னும் சில பேருக்கு வாலிபர்களுக்கு காதல் கூட ஏற்படும். இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு 9ஆம் இடத்துக்கு குருவின் சஞ்சாரத்தின் காரணமாக. அப்போ குரு உங்களுக்கு பார்வைகளும் சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை பாதுகாக்கின்ற அரணாக மாறப்போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என இந்த 9ஆம் தேதி தான் குரு உதயமாகிறார் கடகராசிக்குள். அப்ப இதன் பிறகு பாத்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரம் இதன் பிறகுத்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். குருவுடைய பார்வைகளும் இதன் பிறகுத்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே நேரத்துல புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். நட்புகளுக்குள் ஒரு அரவணைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ராகு 4ஆம் இடத்துல. என்னதான் இருந்தாலும் சரி, உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். உழைப்பு 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 இருந்துட்டே இருக்கும். உழைச்சா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். நாம கண்காணிச்சா மட்டும்தான் வருமானத்தை பார்க்க முடியும். இந்த நிலையெல்லாம் இருக்குது. சூரியன் 9ஆம் இடத்துல. பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி வேணும். அதற்குரிய அனுமதி நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். 2 கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல. அப்போ ஒரு புதிய இடம் வாங்குறதுங்க, புதிய ஒப்பந்தம் போடுவது போன்ற முயற்சிகள். பேங்க்ல கடன் கட்டிருப்பீங்க, கடன் கைக்கு வரும். அதன் வழியாக சில புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த வாரம் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். அதை நீங்களே பார்க்கத்தான் போறீங்க. அடுத்த வாரம் பேசுறேன். நீங்களும் பதில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.